அந்த பரப்புரையின் போது கரூரில் ஏற்பட்ட மக்கள் நெரிசலில் 8 குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 41 பேர் உயிர் பலி ஆகியிருக்கின்றனர். இன்னும் 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர். இதுவரை மடிந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக ஆகியிருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எங்கே ஒரு துயரம் நேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் அடுத்த 8 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடத்திற்கு காரிலே விரைந்து சென்று துன்பத்தில் சிக்கி கண்ணீர் விடுகின்றவர்களுக்கும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கும் சென்று நான் நேரில் பார்த்தவன். ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச்சூடு 16 பேர் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த 8 மணி நேரத்திற்குள்ளாக இரவு 9 மணிக்கு அந்த 16 பேர் வீட்டுக்கும் நடு இரவு முழுவதிலும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்றபோது அவர்கள் கதறி கதறி அழுகிற போது ஸ்னோலின் வீட்டில் 10வது வகுப்பு படிக்கிற எங்கள் பெண் குழந்தை தலை வெடித்து மூளை மண்ணிலே கிடந்தது என்று சொல்லுகிற போது, ஜான்சி என்ற மீனவ பெண் அதே போல தலை சிதறி மூளை கீழே கிடந்ததை மண்ணோடு சுருட்டி வாரிக்கொண்டு காவல்துறையினர் போனார்கள் என்பதை சொல்லி அவர்கள் அழுகிற போது கட்டுப்படுத்த முடியாமல் நானும் என் கண்ணீரை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அது மனிதாபிமானம். இந்த சம்பவத்தில் இதில் பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம்தான். 10:30 மணிக்கு வேலாயுதபுரத்தில் கரூரில் பரப்புரை செய்ய வருகிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் விஜய் வருகை பற்றி அறிவித்த பின்னர் அவர் இரவு 7:15 மணிக்குத்தான் வேலாயுதபுரத்துக்குள்ள கரூர் எல்லைக்கே போகிறார். 10:30 மணிக்கு காலையிலே நாமக்கல்லிலே பேசுவார் என்று அறிவித்திருக்க, இவர் 8:30 மணிக்குத்தான் 8:45 மணிக்கு பேசுவார் என்று அறிவித்திருக்க, 8:30 மணிக்குத்தான் இவர் தனி விமானத்தில் ஏறுகிறார். அங்கே பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது என்று அறிந்த பின்னர் அவரோடு வந்த வாகனங்கள் கரூரை நோக்கி நாமக்கல்லில் இருந்தும் பின்தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் சென்றதால் ஏற்கனவே இருந்த கூட்டம் 2 மடங்கு ஆகியிருக்கிறது. நேற்றைய தொலைக்காட்சி வாதத்தில் ஐயநாதன் பத்திரிகையாளர் இதை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பு இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதே, குழந்தைகள், கை குழந்தைகள், பெண்கள் 8 மணி நேரமாக அங்கே காத்து கிடக்கிறார்களே என்கிற போது பெரும் விபத்து விபரீதம் நடக்கக்கூடும் என்று பயந்து எச்சரிக்கையாக இருந்து அதை எப்படி தவிர்ப்பது என்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாரே விஜய் என்ற விமர்சனம் வந்தபோது யார் குரல் கொடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கதுதான் என்று நான் அதற்கு பதில் மொழி கொடுத்தேன். ஆனால் இந்த பிரச்சனையிலே அவர் நடந்து கொண்ட விதம், அவர் ஒரு 70 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய வாகனம், குளிர்சாதன வசதி, குளியலறை, கழிப்பறை எல்லாம் உள்ளே வைக்கப்பட்டு, படுக்கை அறை எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு நீண்ட பெரிய வாகனம், அது ஒரு சாலையில் போய் திரும்ப கூட முடியாது, அதிலே வருகிறார். இருபக்கமும் சாலை இருபக்கத்திலும் இருக்கக்கூடியவர்கள் முண்டி அடித்துக்கொண்டு அவர் பெயரை சொல்லிக்கொண்டு நெருங்கி வருகிற போது, ஒன்று அவர் அந்த கண்ணாடியை முழுமையாக திறந்துவிட்டு வெளிச்சத்தை போட சொல்லி அது வழியாகவும் முகத்தை காட்டலாம், அல்லது எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவர் திமுகவிலே இருக்கிற போது 71 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் பின்னாலேயே சென்றிருக்கிறேன். ஒரு ஊர் எல்லைக்குள் நுழைந்தவுடன் அவர்
வாகனத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு இரண்டு பக்கத்திலும் கையை காட்டி தேர்தல் சின்னத்தை அடையாளம் காட்டிக்கொண்டே அவ்வளவு ஆயிரம் மக்களையும் பார்த்துவிட்டு பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து சேருவார். அதுபோல நண்பர் விஜய் அவர்கள் அந்த வாகனத்தின் மீது ஏறி நின்று தொடக்கத்திலிருந்தே இருபுறமும் கையை காட்டி கொண்டு வந்தால் நாங்கள் பார்க்கத்தானே வந்தோம் என்று சொல்லுகிறார்களே இவர்கள். அப்படி அந்த கூட்டம் ஒரு இடத்தை நோக்கி அந்த வேலாயுதபுரம் பரப்புரை செய்கின்ற இடம் என்று சொல்லி நிறுத்தியிருக்கிறார்களே அந்த இடத்தை நோக்கி முண்டி அடித்துக் கொண்டு வருகின்ற போதே நெரிசலிலே பலர் கீழே விழுந்திருக்கிறார்கள். அப்பொழுதே 4-5 பேர் இறந்து போனதாக ஒரு செய்தி பரவி இருக்கிறது. ஆக அப்படி அந்த கூட்டத்தினுடைய தன்மையை பார்த்து அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு? கம்யூனிஸ்டுகள் தொண்டர் படை வைத்திருக்கிறார்கள். சேவாதளத்தை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அவர் கூட்டத்தினர் தண்ணீர் பாட்டிலுக்கு ஏங்குகிற போது தண்ணீர் பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுகிறார். இங்கே மின்சாரம் தடைபட்டு விட்டது என்று குற்றம் சாட்டுகிறார். 2 நாட்களாக நான் ஊடகங்களை கவனிக்கிறேன். எனக்கு உடல்நலம் மிகவும் மோசமாக போனதால் மருத்துவர்களோ யோசனைப்படி வீட்டிலேயே சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் நான் கரூருக்கு உடனே விரைந்து செல்லவில்லை. பரமக்குடியிலே துப்பாக்கிச் சூடு என்றவுடன் 5 மணி நேரத்திற்குள்ளாக மதுரை மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டவர்களை பார்த்து அதிலே ஒருவரை அப்போலோவிலே கொண்டு போய் சேர்த்து நான் காப்பாற்றியவன். அணுகுலை கூடத்தை எடுத்து கூடங்குளத்திலே போராட்டம் முதல் நாள் என்ற போதே அந்த இடத்திற்கு உடனடியாக விரைந்து சென்றவன் தான் முல்லை பெரியாருக்கும் உடனே அந்த இடத்துக்கு போனவன் தான். இன்றைக்கு போக முடியாமல் தான் திருச்சி எம்பி போனான். ஆனால் இந்த நேற்றைக்கு நடந்த விவாதங்களை எல்லா தொலைக்காட்சிகளும் கவனிக்கிற பொழுது திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழக அரசு மீதும் சட்டமன்ற உறுப்பினர் மீதும் மறைமுகமாக முதலமைச்சர் மீதும் தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 2 நாட்களாக தவறான குற்றச்சாட்டுக்கள். மின்சாரம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், நாங்கள் ஜெனரேட்டர் வைத்துக் கொள்வோம் என்று இவர்கள் சொன்னதாகவும், அப்படியெல்லாம் முடியாது, அது நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் தான் கொடுப்போம் என்று அவர்கள் சொன்னதாகவும், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிற்க தொடங்கிய போதுதான் இறந்து விடுவார்களோ அவர்கள் என்று பயந்து மின்வாரியத்தினர் சிறிது நேரம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை நிறுத்திவிட்டு மீண்டும் இயக்கி இருக்கிறார்கள். இங்கே ஆயத்தமாக இருந்தன ஆம்புலன்ஸ்கள். இது ஏதோ ஒரு சதியின் நோக்கம் என்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆயத்தமாக இல்லாவிட்டால் என்ன சொல்லியிருப்பார்கள்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுகிற போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும், யாருக்காவது மூர்ச்சை அடைந்து மயக்கமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் என்று மருத்துவமனைகளும் டாக்டர்களும் தயாராக இருக்க வேண்டாமா என்று சொல்லியிருப்பார்கள். ஆக மருத்துவமனைகள் அந்த விதத்தில் தான் அவர்கள் ஆயத்தமாக, ஏதாவது விபரீதம் வந்துவிடக்கூடாது என்றுதான் ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்கள் கூட யார் ஏற்பாடு செய்தது? ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினரே ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இவ்வளவு கூட்டம் கூடும்போது இவ்வளவு தாமதமாக ஏன் புறப்பட வேண்டும்? கூட்டம் சேர்ந்து விட்டது என்று தெரிந்த பின்னரும் தாமதமாக போய் தன்னோடு இருந்த கூட்டம் நாமக்கல் கூட்டத்தையும் அங்கே வந்து சேர மெதுவாக பயணித்து அந்த வாகனங்களையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து, சரி மக்கள் பார்க்க விரும்புகிற போது வெளிச்சத்தை வேனுக்குள்ளே போட்டு அந்த ஊர்திக்குள்ளே அந்த ஜன்னல் வழியாக நிறைய பேரை பார்க்க முடியாது, ஓரளவு கை காட்டியிருக்கலாம். மேலே ஏறி நின்று 2 பக்கமும் கையை காட்டி கும்பிட்டுக்கிட்டே வந்திருந்தா அங்கே இருந்த மக்களில் பெரும்பாலோர் அப்படியே பார்க்க வந்தோம் என்று தானே பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். பொதுமக்கள் மீதும் நான் குறைபட்டுக் கொள்கிறேன். எதுக்கு 8 மாச குழந்தை 10 மாச குழந்தை 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகணும்? இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நசுங்கி போச்சா என்ன செய்கிறது? குடிக்க தண்ணி இல்லைன்னா பெண்கள் எப்படி அந்த அவதியை தாங்கிக் கொள்வது என்ற யோசனை வேண்டாமா? அங்கே பொதுமக்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கொடிய துயரத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த முக்கியமான ஒருவர், அதன் முன்னணியில் இருப்பவர் இப்பொழுது ஒரு ட்விட்டர் போட்டார். அதிலே புரட்சி வெடிக்க வேண்டும் என்கிறார்.
புரட்சி வர வேண்டும். பாரதி சொன்ன 2 வாக்கியத்தை அதை ஒரு அரசை தாக்குவதற்காக அந்த 2 வாக்கியத்தை நான் திரும்ப சொல்ல விரும்பவில்லை. அதை சேர்த்து அந்த அறிக்கையிலே போட்டுவிட்டு நெரும் கண்டனங்கள் பல இடங்களில் வந்ததனால் இப்போ அதை எடுத்துட்டார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புரட்சி வர வேண்டும் என்று அதற்காக சொல்லுகிறார். திட்டமிட்டு இவர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி போனார்னா, அதுக்கு முன்னாடியே முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாரே விஜயபாஸ்கர். அவர் எப்படி அங்கே போனார்? ஒரு ஆத்திரம், வேதனை, இவ்வளவு கொடுமை நடந்துருச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க, பார்க்கணும், அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. சிஎம் மின்னல் வேகத்தில் அவர் செயல்பட்டிருக்கார். இதை விட என்ன செய்ய முடியும்? ஒரு சீஃப் மினிஸ்டர் அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை அங்கே தலைமை அலுவலகத்திலே கூட்டுகிறார். அதன் பின்னர் கலங்கி தவிக்கிற என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இப்பொழுதே போகிறேன் என்று அந்த இரவிலேயே புறப்பட்டு அந்த இரவிலேயே கரூரில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை போய் பார்க்கிறார். தன் கடமையை செய்கிறார். இதில் யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, தவறு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இந்த நேரம் துயரமான நேரம், இது விமர்சிப்பதற்கான நேரம் அல்ல என்று மிக பக்குவத்தோடு அரசியல் பண்பாட்டோடு முதலமைச்சர் அவர்கள் இன்று வரை அறிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திமுக கழகத்தையே குறிவைத்து தாக்குவதைப் போல இதற்கு பின்னாலே ஒரு சதி இருக்கிறது. என்ன சதி? ஒரு சதின்னா அது ஒரு இடத்துல கான்ஸ்பிரசி கூடணும், அதில் திட்டங்கள் வகுக்கப்படணும், அதில் என்னென்ன திட்டங்கள் என்பது வெளியே வரணும். அதுதான் ஒரு கான்ஸ்பிரசி, சதிங்கிறது. இங்கே அப்படி எந்த விதமான ஒரு நடவடிக்கைக்கும் எந்த ஆதாரமும் இல்லையே. இனிவர்கள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் 4 பேரை பொய்யாக தயாரித்து நாங்கள் இப்படி கேட்டோம், இன்னார் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் கேட்டோன்னு கூட பொய் சொல்லலாம். ஆக நடந்த கொடுமையான துயரம். அங்கே பிரயாகிலே 80 பேர் கும்பமேளாவிலே இறந்தார்கள் நெரிசல்ல. அதாவது 1996 2002 வரைக்கும் 365 நெரிசல்கள் இப்படி ஏற்பட்டிருக்கின்றன. 3000 பேர் மொத்தம் இறந்திருக்காங்க இந்த மொத்த நெரிசல்களில். அது கூட்ட நெரிசல்களில் இப்படி ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு யோசனை சில பேர் சொல்றாங்க, பேரிகேட் போட்டிருக்கலாம். பேரிகேடை பற்றி சொல்றவருக்கு ஏதாவது தெரியுமா? தஞ்சாவூரில் ரயில் மறியல்னு நாங்கள் 300 பேர் போனோம், பேரிகேடு போட்டிருந்தாங்க, 200 போலீஸ் இருந்தாங்க. நாங்கள் போகிறதுன்னு முடிவெடுத்த பிறகு பேரிகேடை உடைச்சி தள்ளிட்டு கால் கூட ஒருத்தருக்கு முடிஞ்சு போச்சு. நானும் எங்களோட சேர்ந்தவங்களும் காவல்துறையும் மீறி நாங்கள் போய் ரயில் தடத்தில் போய் உட்கார்ந்தோம். பேரிகேடெல்லாம் 1 நிமிஷத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்க. பேரிகேடு எப்படி போட முடியும்? தடியடி பிரயோகம் நடத்த முடியுமா போலீஸு? அவ்வளவுதான். பெருங்கலவரமாகி நிறைய பேர் இறந்து போலீஸ் தான் இதுக்கு காரணம், லத்தி சார்ஜ் தான் காரணம் என்று போலீஸ் மீதே குற்றச்சாட்டை திருப்பி இருப்பார்கள். இம்மாதிரி கூட்டத்திலே உள்ளே போய் போலீஸ் ஒன்றும் செய்ய முடியாது. வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு என்ன வழி? அதை யோசித்து அவருக்கு சொல்லலாம். இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க ரொம்ப தாமதமாக வர்றீங்க, அநேகமாக உங்கள் பயணத்தையே நீங்கள் நிறுத்திக்கிட்டா கூட நல்லதுன்னு கூட சொல்லலாம். இல்லை நான் வந்து தான் தீர்வேன்னா, அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வெளியில் தலையை காட்டி கையை காட்டிக்கிட்டே போனால் கூட ஓரளவு அந்த மக்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பேர் முண்டி அடிச்சுட்டு வரமாட்டாங்க, அவங்க அப்படியே திரும்பி போயிருப்பாங்க அப்படின்னு கூட யோசனை சொல்லியிருக்கலாம். அவரே யோசிச்சிருக்கணும்ல. அனுபவம் மிக்கவர், எண்ணற்ற திரைப்படங்களிலே நடித்தவர் அவர். மக்கள் இப்படி இருக்கிறாங்க, தன்னை பார்க்க வந்த மக்கள் இப்படி மிதிபட்டு சாகிறார்கள். அவர் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே 4-5 பேர் இறந்து போனதாக செய்தி வருகிறது. அது விசாரணையில் தான் அந்த உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அதனால் தான் பேச்சை நிறுத்த சொல்லி கூட இருந்த ஒருவர் சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது. முண்டியடித்துக் கொண்டு அவர்கள் வருகிற போதே அதை பார்த்து அங்கே ஆம்புலன்ஸ்கள் எப்படி வந்தன? ஆம்புலன்ஸ்கள் வரணும், எங்கே இருந்தாலும் கூட்டத்துக்கு 2 ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது போலீஸ் வழக்கம். இவர்களே ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்ததாக கூட ஒரு செய்தி வருகிறது.
இதற்கு மத்தியில் சகட்டு மேனைக்கு திமுக கழக அரசையும் முதலமைச்சரை நேரடியாக சொல்லாமல் அவரை மறைமுகமாக தாக்குவது போல ஆட்சியாளர்களை இதற்கு பொறுப்பாளியாக்க முயற்சிப்பதற்கு என் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு உடல் நலம் இல்லாமல் நான் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதால் நான் பயணிக்க முடியவில்லை அன்று. ஆனால் ஒரு துக்கம் நடந்துவிடக்கூடாது என்ற பயத்தில் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிக்கிற வரைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர் காரணமானவர் பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர் உடனே நான் உள்ளே போக சொல்லல, அது நேரம் போக முடியாது. விஜய் அவர்களை உடனே அந்த இடத்துல கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. அதில் அவர் திருச்சியிலே தங்கியிருக்கலாம். தங்கியிருந்து மறுநாள் எந்த விதத்திலே ஆறுதல் சொல்வது என்று காவல்துறையினரிடமே நீங்கள் பாதுகாப்புக்கு வாருங்கள் கேட்டு கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு காவல்துறை சொல்லலாம், போய் பார்க்க முயற்சித்திருக்கலாம். ஒரு பதட்டத்தில் அவர் சென்னைக்கு திரும்பி வந்துட்டார். இப்பொழுது ஆட்சி மீது இதில் ஏதோ பின்பக்கத்திலே இருந்து ஒரு திட்டமிட்டுத்தான் இவ்வளவு பெரிய நெரிசல் நடந்தது என்பது 1% கூட நம்ப முடியாதது. கூட்டம் வந்து அப்படியே ஒருத்தர் மோதிட்டு மூச்சு விட முடியாம 25 பேர் இறந்திருக்காங்க. மூச்சு திணறனால விலா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி இருக்கின்றன. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே சொல்லப்படுகிறது. ஆக நடக்கக்கூடாத கொடும் துயர். இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் தான். அவர்கள் கட்டமைப்போடு கட்சியிலே அதற்கான ஏற்பாடுகள் ஆட்களை செய்து நிறுத்தி கூட்டம் அலைமோதுகிற போது அதுக்கு விபரீதம் ஏற்பட விடாமல் தடுப்பதற்கு அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பொதுமக்களுக்கும் நான் சொன்னது போல பொறுப்பு இருக்கிறது. அவங்களும் இவ்வளவு கூட்டத்துக்கு ஏன் போகணும், டிவியில் அருமையாக காட்டுறாங்க, வீட்டிலேருந்தே பார்க்கலாம், எல்லா காட்சிகளையும் காட்டுறாங்க, அவர் பேசுகிறதையும் காட்டுறாங்க. எதுக்கு முண்டி அடிச்சுட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி நம்ம குழந்தை என்ன ஆகுமோ அந்த கூட்டத்தில் அப்படிங்கிற பயம் வேண்டாமா? நம்ம தாய்மார்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் மூச்சு விட முடியாமல் அப்படி இறந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய துயர நிகழ்ச்சி நடக்கக்கூடாதது, இனி என்றும் நடக்கக்கூடாது. பரப்புரை செய்யட்டும் அவர். ஆனால் அதற்கு சொன்ன நேரத்துக்கு போக முடியாட்டாலும் ஒரு 2 மணி நேரம் தாமதமாக போங்க, 1 மணி நேரம் தாமதமாக போங்க. நீங்கள் நீண்ட நேரம் கூட்டம் காத்திருக்க சொல்லி அதுக்கு மேலே அந்த முதல்ல ஒரு நாமக்கல் கூட்டத்தையும் சேர்த்தே பின்னாடியே வர வச்சு அவங்களையும் கொண்டு போய் டபுள் மடங்காக்கி அதனுடைய நெரிசலிலே இவ்வளவு பேர் சாக நேர்ந்த இந்த கொடூரமான துயரம் எல்லோரையும் கண்கலங்க வைக்கிறது. டிவியில் பார்த்தாலே நமக்கு நெஞ்சு வெடிக்கிறது. இவ்வளவு கொடுமையா குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து நிச்சயம் செய்து திருமணம் செய்ய இருந்த இருவர், கணவன் மனைவியாக வேண்டியவர் 2 பேருமே இறந்திருக்காங்க. குழந்தைகள் இறந்து தாய் பிழைச்சிருக்கா, தாய் இறந்து குழந்தைகள் பிள்ளைகள் நிராதரவாக தவிக்கின்றன. ஆக இவ்வளவு பெரிய கொடுமையான துயர நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணம் யார் என்று கடைசியிலே ஆட்சியாளர்கள் மீதே பழி சுமத்துகின்ற இந்த போக்கு நான் மீண்டும் எனது கண்டனத்தை பலமாக தெரிவிக்கிறேன். இந்த பழி சுமத்துகிற திட்டத்தை பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பழி சுமத்துகிறார்கள். எங்கே மக்கள் கோபம் நம்மீது திரும்பி விடுமோ, மக்களுடைய வருத்தம் நம்மீது ஏற்பட்டு விடுமோ என்பதனாலே ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லுகின்ற இந்த போக்கு. நிபந்தனைகள் விதிச்சாங்கல்ல, 15 நிபந்தனைகள், ஒன்றையாவது கடைபிடித்தீர்களா நீங்கள்? தமிழக வெற்றி கழகம் எந்த விதிகளையாவது பின்பற்றினீங்களா? பேச்சுரிமை இருக்கு, ஆர்டிகல் 19ல இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கு. அதுக்கு என்னென்ன விதிகளும் இருக்கு, கண்டிஷன்ஸ், பேச்சுரிமை எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் இவ்வளவு கூட்டத்திலும் கூட கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்குத்தான் உண்டு.